கேக்குது டாங். நான் இங்க சான் பிரான்சிஸ்கோல இருக்கேன். இங்க காதலித்தால் கலால் அடிப்போன்ற சங்கம் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. சில பேர் இதை எதிர்த்தாலும் பல பேர் ரொம்ப ஆதரவு தராங்க. சரி, இவர்கிட்ட கேட்டு பாப்போம். சார், காதலித்தால் கலால் அடிப்போன்ற சங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா ஆள் பார்த்து தலை இந்த ரோஜா கீழே வந்து எடுத்து கொடுத்து அதுக்கு மண்டே பண்ணிட்டாங்க. ஆமா, யார் இது? பாஸ் பண்ணிட்டு சேனல் மாத்தத. இங்க பாரு, என்ன மாதிரி இருக்கான். அட ஆமா, உனக்கு அப்பவே வேஷம் போட்ட மாதிரியே காண்டா. ஒருவேளை இவரோட அப்பாவா இருந்தா? Oh my God. ஞாபகம் வந்துருச்சு. லூயிஸ் இந்த பஞ்சத்தடிப்பட்ட பண்ணடை மீட் பண்ணிருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி நான் கலிபோர்னியா போறதுதான். எனக்கு ஆரம்பத்திலே பீட்டர் மேல சந்தேகம். அவன மாதிரி கரடி குட்டிக்கு என்ன மாதிரி கியூட் பேபி எப்படி பிறந்திருக்கும் இப்பதான் தெரியுது. என்ன மன்னிச்சிருப்பானு பண்ணி ஐ வாண்ட் காசு சோ ரெஸ்ட் இன் பீஸ். ஆகா, என்னடா பண்ற? நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா வான்கோழி வாயா? நீ என்ன பாராட்டணும். கலிபோர்னியா போறதுக்கு ஒரு உயிரை காவ வாங்கியிருக்கேன். அங்க போறதுக்கு $450 ஆகும். இதை வச்சு தெருவு கூட தான முடியாது. $400? பிரைன், வாயில குத்து விடு. நான் இதுக்கு தேவையெல்லாம் படிக்க. டூத் பேர்கிட்ட பல்ல பேர பேசி காசு வாங்கிலாம்டா. வாயில குத்து விடு. ஓகே. இல்ல வேணாம், வலிக்கும். என்ன வலிக்கும் தானே விட்டுருவியா? அட்ரா. பயப்படுறடா. நான் அப்படிதான் பயந்துன்னு சொல்லுவேன். நீ தான் அடிக்கணும். இது வேஸ்ட், வேற ஏதாவது பாத்துக்கலாம்டா. அடிச்சு அடி. இல்ல வேணாம். ஒட்டம் பொய்யாடா. ஸ்கின் கேர்லாம் போட்டு மூஞ்சிய பொலிய வச்சுக்கேனா குத்துட்டா வாய். தாதா, ஒன்னதான் இது குடிச்சிட்டு போ. நீதான் முத போனி. அக்கா கண்டுக்காம புது ஸ்கில்லா வச்சிருக்கா. நாளைக்கு கடைக்கு போக சொல்லுவேல, எடுக்க நீ ரிவெஞ்சு. சார் அட்டம் கொப்பை மோனே. பணிவா கூட்டம் எங்கடா பாக்குறீங்க? கிழிஞ்சு போன 5 ரூபா நோட்டு. உன் போனா நல்லா இருக்கா? சரி, உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வருவாள, அங்க பாத்துக்கிறேன். எனக்கு தொழில் தர்மம் முக்கியம். நீங்க தான் இருக்கியா? எங்கிட்ட ஒரு ஐடியா. என்னடா பண்ற? பில் பே பண்றேன். பில்லா? உன்கிட்ட என்ன பில்லு? கரண்ட் பில்ரா. பீட்டர் தானே அதெல்லாம் பாத்து. நீ ஏன் பாக்குற? நம்ம வீட்டுக்கு ஞாபகம் நான் பக்கத்து வீட்டு பரிமளாக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்டா? உங்க பத்தா கேட்டோனே கொடுத்துட்டு பாரு. $400 200 சேர்த்துட்டேன். இன்னும் 200 இருக்கு. எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரியும். நான் சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன். உன் ஃப்ரெண்டுக்கு எதுனா வேணும்னா சொல்லு, கம்மி ரேட்ல முடிச்சுக்கலாம். எடிட்டிங்கா? இங்க எந்த அளவு இல்லடா. மாசா கெத்தா கேப்டனா. சரி, பீட்டரோட அப்பா தான் ஏன் ஏத்துக்க முடியல? ஏன்னா அந்த ஆள் ஒரு தற்குறி. உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஷோக்கு போய் என்ன பண்ணானு? நல்லதா 4 விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சு தூங்கிருங்க. கேட்டி டிப்ரெஷனுக்கு அர்த்தமே தெரியாம டிப்ரெஷன் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேராதீங்க. கேட்டி பல ஹாலிவுட் சைக்கோ படங்களை பார்த்துட்டு உங்களை சைக்கோ நினைச்சா அது முட்டாள்தனம். கேட்டி நைட்டு தூங்காம பேட்மேனா இருக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க பிரேவானா இருங்க. அது உங்களை கேட்டி எல்லாமே உனக்கு ஒன்னும் சும்மா கூப்பிட்டு. இந்த வண்டியை வச்சுட்டு தயவு செஞ்சு கலிபோர்னியா போறேன்னு சொல்லாத. புரியுது, இதை வச்சுக்கிட்டு போறது கஷ்டம் தான். ஆனா கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏத்துக்கிட்டா கஷ்டம் தெரியாது. உனக்கு இந்த நோடி ஃபார்ம் வாங்குற கஷ்டம் தெரியுமா? வருஷம் முழுக்க நம்ம வச்சு செஞ்ச ஸ்டாஃப்ஸ் திருப்பி நம்மளை வச்சு செய்யற ஒரு நாள்னா அது இந்த நோடி ஃபார்ம் தான். அவங்க வானா வரணும், போகணும், சாப்பிட போறேன் அப்புறம் வாம்பாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பிரையன், இந்த வண்டியோட வசனத்தை படி. குவாக்மேர் கிராஸ் கரண்டி டூர். ஆமா, கரண்டி வீட்டுல எதுக்கு போற அவ்வளவு தூரம்? கரண்டியா தெண்டி? அது கண்டிடா. கலிபோர்னியா போறேன். கலிபோர்னியாவா? நீ எங்கடா போற? அவன் சொன்னது காதுல விழுகலையா? நான் அவன் கூட போறேன். குள்ள பயிர குவாக்குமே கூட தனியா அனுப்ப முடியாது. இங்க பாரு, உங்க அப்பனோட சப்ப மேட்டர் நீ இவ்வளவு சேஸ் எடுத்துக்கிட்ட. சோ நானும் உன் கூட வரேன். அதுக்கு முன்னாடி பீட்டர்ல சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிட்டு போறதுக்கு டைம் எல்லாம் அதுக்கு அவசியமும் இல்லை. யார் இந்த பருப்பு? பார்த்தாவது வெறுப்பு, சகிக்கல. நான் ஒரு வெத்து வேட்டு. ஸ்டூவி தான் பெஸ்ட். ஐ எம் வெறும் பெஸ்ட். ஸ்டூவி ஒரு தங்க புள்ள, நான் ஒரு தருதல புள்ள. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பேசாம போறியா குவாக்கு? இங்க பாரு ஸ்டூவி, சான் பிரான்சிஸ்கோங்கிறது மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல அந்த ஆள் எப்படி கண்டுபிடிப்ப? அசால்ட் மேட்ரு. இங்க பாரு, இவனை பார்த்தாலே ஊதாரியா சுத்துற ஊர் பொறுக்கி, தேவையில்லாம சுத்துற திருப்பொறுக்கி தெரியுது. தமிழ் படத்துல வர மாதிரி அவனை நான் திருத்தின போயிருப்பாளோ. வண்டி மூவ் ஆகுது. நீங்க என்னடா பண்ற? குவாக்மேர் எங்க? அவனுக்கு வர விருப்பம் இல்லை, அதை விட்டு போக சொல்லிட்டான். அவன் என்ன சொன்னானா? இல்ல நீ ஏன் விட்டு வந்துட்டியா? என்ன மூளை பிரைன், அப்படியே என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே ஆகலையே. ட்ரக்ல ஒரு மாத்திரை டப்பா இருந்துச்சு. அந்த கருமத்தை போடாத வரைக்கும் தூக்கம் வரல. தூக்கமா? எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது பிரையன். தெரியாதனமா ஒண்ணு போறதுக்கு மொத்தமா சாத்திட்டேன். சரிடா, அதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போற? நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. நீ வண்டியை ஓட்டுறது ரோடு இல்ல. கொய்யால, நீ வண்டியை ஓட்டுறது ரோடு இல்ல. காம்பஸ் வெஸ்ட் போனுக்கு அடிச்சு வண்டி அங்கதான் போயிட்டு இருக்கு. குறுக்க பேசாத. தப்புடு, பாலைவனத்தோட மையத்துல இருக்கோம்டா. பாலைவனத்துல எனக்கு தெரிஞ்ச சேட்டா ஒரு அருமையான கடை போட்டிருக்காரு. அவர்கிட்ட டீ அடிச்சுட்டு அழுத்துல ஊர் போய் சேர்ந்துடலாம். முத்திருச்சு. சரி, வண்டியை கூட நான் ஓட்டுறேன். நான் அழுதுடுவேன்.
ஐயோ ரத்தம். வண்டி என்ன ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். ஐயோ என்னால முடியல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. உன் தாகத்தை தணிக்க ஒண்ணு கிடைச்சிருச்சு. தோ பாரு. சீக்கிரம் வாடா, நாக்குல வறண்டு போச்சு. டேய் என்னடா மிஷின் இது? கோவலா மிஷின்ரா, அதை குடிக்காமலே இருக்கலாம். எல்லாம் நாசமா போச்சு, ஏன் தப்புதான். அது உண்மைதான். யாராவது இந்த இடத்துக்கு வரணும்னு விருப்பப்படுவாங்களா? அது கேவலமா மாட்டிக்கிட்டேன். டேய் ஆனா நீ இவ்வளவு தூரம் வந்தது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. என்னோட உண்மையான அப்பா அவ்வளவு வருஷமா இங்க தானே வந்திருக்காரு. அவருக்கு தேவை நான் வந்து பாத்துருக்கணும்ல. அவருக்கு நான் தேவையில்ல. ஸ்டீவி நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் தான். அவர் உங்க அப்பாவா இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். ஆனா நீ இப்ப விட்டேனா இதை நினைச்சு நீ காலம் முழுக்க வருத்தப்படுவ. ஒரு வகையில நீ சொல்றது உண்மைதான். கவலைப்படாத, உன் கூட நான் எப்போதுமே ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு இணைப்பிரியா ட்வின்ஸ் மாதிரி. ஹே, அந்த பொண்ணு அந்த கிண்டஜாய் எடுக்க போறா. அங்க இருக்கிறதே ஒண்ணுதான். இந்தாமா பொண்ணே, அந்த கிண்டஜாய் எடுத்த காதை கடிச்சிருவேன். என்ன ஒரு ஆளா ஆச்சு, அது பயந்துருச்சு. வாசிக்கிறது இருந்துடலாம். பாத்தியா, நம்ம ஒரு வழியா இங்க வந்துட்டோம். பிராயன், சான் பிரான்சிஸ்கோல எஸ்பிரஸோ காஃபி சும்மா கும்முன்னு இருக்குமா. குடிச்சிட்டு வந்துடலாமா? காசு நீ குத்துரு. இங்க பாரு, நம்ம பிரிஞ்சு போய் தெரிறதா எனக்கு தெரிஞ்ச நல்லது. உள்ளே வந்துட்டேன்டா. கிளம்பு, லேட் ஆச்சு. இப்போ தான் லிஃப்ட்டுக்குள்ளே வரேன். இல்லை வந்து தான் குளிக்கணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி அப்போ நான் சீக்கிரம் கேப் பிடிச்சி வந்துடுங்க. பசங்க யாராவது கார் வச்சுருக்காங்களா? வந்து என்னை பிக் பண்ணிக்க சொல்லு. ஏய், இது நான் மட்டும் உனக்கு கேட்காதே. ஏய் கேட்குதாடா? பிக் பண்ண சொல்லு. அப்பா, அசாசின்ஸ் மாதிரி சேஃப் லேண்ட். எந்த சேசிங் சீன் இருந்தாலும் வந்துடுறீங்களா? மெயின் ரோட்ல, சப்வேல, ஜங்ஷன்ல எல்லா இடத்துலயும் ஆட் செட் பண்ண. இந்தியன் வராது. கேட்டதில்ல, அந்த ஆள் நிறுத்தி படம் பார்க்க காப்பாற்றுங்க. நீங்களும் தினத்தந்தியில கணிதீவை படிப்பீங்களா? ஆமாப்பா. அட கடவுளே, அட பாவமே, போச்சு, எல்லாம் போச்சு. மோசம் நாசமா போச்சு. அப்பா ஐயா, உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் பீட்டர் என்னோட உண்மையான அப்பா கிடையாது. ஐயா, எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா ஸ்டீவி. ஸ்டீவியா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒண்ணும் அப்பா இல்ல, நான் தான் நீ.